அதானி குழும நிறுவனத்துக்கு மட்டுமே அரசு சார்பில் சலுகை காட்டப்படுவதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியிருக்கிறது. தனக்கு நெருக்கமானோருக்கு சலுகை வழங்குவதில் பிரதமர் மோடி மின்னல் வேகத்தில் செயல்படுவதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியிருக்கிறது. அதானி குழும நிறுவனத்துக்காக இந்தியாவின் ஏற்றுமதிக்கான விதிகளில் திருத்தம் செய்யப்பட்டிருப்பதாகவும் காங்கிரஸ் கட்சி தெரிவித்திருக்கிறது. அதானி குழுமத்திற்காக ஏற்றுமதி விதிகளில் திருத்தம் செய்யப்பட்டிருப்பதாக காங்கிரஸ் கட்சி குறிப்பிட்டிருக்கிறது. வங்கதேசத்தில் நிலவும் வன்முறை மற்றும் அசாதாரண சூழல் காரணமாக அங்கு மின்சாரம் விற்பதில் சிக்கல் ஏற்பட்டது. வங்கதேசத்துக்கு அதானி குழுமம் மின்சாரம் விற்க முடியாததால் இந்தியாவிலேயே விற்கும் வகையில் மோடி அரசு சலுகை காட்டுவதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டி இருக்கிறது. அதானி குழுமத்துக்காக ஏற்றுமதி விதிகளில் திருத்தம் செய்யப்பட்டிருப்பதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டி இருக்கிறது. ஜார்க்கண்டில் உற்பத்தி செய்யும் 1600 மெகாவாட் மின்சாரத்தையும் அண்டை நாடான வங்கதேசத்திற்கு அதானி குழுமம் விற்று வருகிறது. மின் உற்பத்தி துறையில் அதானி குழுமத்துக்கு மட்டுமே சலுகை வழங்கப்பட்டுள்ளதாக ஜெய்ராம் ரமேஷ் குற்றம் சாட்டியிருக்கிறார். அதானி குழும நிறுவனத்திற்கு மட்டுமே சலுகை காட்டப்படுவதாக காங்கிரஸ் கட்சி குறிப்பிட்டிருக்கிறது. இந்தியாவில் தற்போது மின்சாரத்தை விநியோகிக்கவும் அதானி குழுமத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக ஜெய்ராம் ரமேஷ் குறிப்பிட்டிருக்கிறார். தனக்கு நெருக்கமானோருக்கு சலுகை வழங்குவதில் பிரதமர் மோடி மின்னல் வேகத்தில் செயல்படுவதாக காங்கிரஸ் கட்சியின் ஜெய்ராம் ரமேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக தமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன் நம்முடைய இணைகிறார். சார் வணக்கம். இப்போ அதானி குழுமத்துக்காக ஏற்றுமதி விதிகளில் மோடி அரசு திருத்தம் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டி இருக்கு. இது பற்றி உங்களுடைய பார்வை என்ன? ஏற்றுமதி விதிகள்ல மட்டும் திருத்தம் செய்யப்படல. சென்ற ஆண்டு பிரதமர் போன பாராளுமன்றம் இருந்தப்போ பிரதமர் மோடி தலைமை 2வது முறை அரசு அமைத்திருந்தப்போ அவர் பங்களாதேஷுக்கு ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அப்பொழுது கௌதம் அதானியும் கூட சென்றிருந்தார். அப்பொழுது கூட அது விமர்சனமானது. எங்கு போனாலும் பயணித்தாலும், எந்த நாட்டிற்கு அதானி பிரதமர் பயணித்தாலும் நரேந்திர மோடி அவரோடு கௌதம் அதானி பயணிக்கிறார். வர்த்தக ஒப்பந்தங்கள் அவர் பிரதமர் மோடி பயணிக்கும் போது அவர் கூடவே போய் அவருக்கு சாதகமான வர்த்தக ஒப்பந்தங்கள் இரு நாடுகளுக்கு இடையே கையெழுத்தாகிறது. அதில் பெரிய அளவிற்கு வணிக ரீதியாக வர்த்தக ரீதியாக அதானி பயணிக்கிறார் என்று குற்றச்சாட்டுகளும் விமர்சனங்களும் வந்த வண்ணம் இருந்தது. சென்ற ஆண்டு ஜூலை அதே போல பிரதமர் சென்றிருந்த பொழுது அதற்கப்புறம் ஜூலை 2023 இப்பொழுது வெளிநாட்டில் தஞ்சம் புகுந்து அந்த நாட்டிலிருந்து நம் நாட்டிற்கு தஞ்சம் புகுந்து இருக்கக்கூடிய ஷேக் ஹசீனா அவர்களை சந்தித்து இந்திய அதானியோட நிறுவனத்திற்கும் பங்களாதேஷ் அரசிற்கும் ஒரு எலக்ட்ரிசிட்டி சம்பந்தமான மின்சாரம் சம்பந்தமான ஒரு ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாகிறது. அதன்படி அதானி ஏற்கனவே ஆஸ்திரேலியாவில் ஒரு கோல் மைன் ஒன்று ப்ரொக்யூர் செஞ்சிருந்தார், அது வாங்கியிருந்தார். அது பெரிய சர்ச்சைக்குரியாது. அந்த நாட்டில் பெரிய போராட்டங்கள்லாம் அங்கிருந்து இறக்குமதி செய்து அந்த நிலக்கரியை பயன்படுத்தி ஜார்க்கண்டில் ஒரு 1000 மெகாவாட் ஒரு திட்டம் இருக்கிறது அவருக்கு. அதில் உற்பத்தி ஆகிற அந்த நிலக்கரியை பயன்படுத்தி உற்பத்தி ஆகிற அந்த மின்சாரத்தை பங்களாதேஷுக்கு அனுப்புவதுதான் அந்த திட்டம். அதற்காக தனிப்பட்ட முறையில் அந்த நாட்டிற்கு அனுப்புவதற்காக, அண்டை நாட்டுக்கு அனுப்புவதற்காக டெடிகேட்டட் காரிடார், அதற்கான உள்கட்டமைப்பு வசதியை செய்து கொள்ளலாம். அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் லைன், அந்த மின்சாரத்தை எடுத்துச் செல்லுகின்ற வழித்தடங்கள் எல்லாம் அமைத்துக் கொள்ளலாம். அதே போல இங்கிருந்து அந்த நாட்டிற்கு மின்சாரத்தை ஏற்றுமதி செய்வதற்கு எந்த தடையும் கிடையாது அப்படின்ற பல்வேறு சரத்துகள் அடங்கிய ஒரு சட்ட திருத்தம் ஏற்கனவே ஒரு சட்டத்தை உருவாக்கி வைத்திருந்தார். இதற்காக 2018-19 இருக்கக்கூடிய இந்த மின்சார விநியோகம் மற்றும் ஏற்றுமதி சம்பந்தமான சட்டங்கள் எல்லாம் தளர்வுகள் எல்லாம் செய்யப்பட்டிருந்தது. இப்போ கடந்த ஆகஸ்ட் மாதம், அதாவது கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக ஆகஸ்ட் 12ஆம் நாள் ஒன்றிய அரசின் சார்பாக ஒரு திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்குது. அந்த சட்டத்தில் இவருக்காக வழிவகை செய்யப்பட்ட ஏற்கனவே செய்யப்பட்ட அந்த சட்டத்தில் மீண்டும் ஒரு திருத்தம் கொண்டு வரப்படுகிறது. அதில் இந்த அண்டை நாடுகளுக்கு விநியோகம் செய்யக்கூடிய அனுமதி பெற்றிருக்கக்கூடிய அந்த நிறுவனங்கள் உள்நாட்டிலும் கூட அந்த அவர்கள் உற்பத்தி செய்கிற அந்த மின்சாரத்தை விற்பனை செய்து கொள்ளலாம். மாநிலங்களுக்கு உள்ளேயோ, ஒரு மாநிலத்திற்கு உள்ளே மட்டுமோ, அல்லது இங்க இருக்கக்கூடிய ஒரு கிரிட்டுக்கு அனுப்பி அதன் மூலமாக ஒரு மாநிலத்திற்கோ இல்ல பல மாநிலங்களுக்கோ விற்பனை செய்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு தளர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இது என்ன காரணம்னா, இப்போ அங்க இருக்கக்கூடிய ஒரு அரசியல் சூழல், அங்க ஒரு நெருக்கடி ஏற்பட்டு ஷேக் ஹசீனா அந்த நாட்டிலிருந்து வெளியே ஒரு இந்தியாவில் தஞ்சம் புகுந்து எந்த நாட்டிற்கு போவது தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல், அங்கு ஒரு அரசியல் மாற்றம் ஏற்படுகிறது. ராணுவ கட்டுப்பாட்டிற்கு பெரிய அரசியல் மாற்றம் அந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது. அப்பொழுது ஷேக் ஹசீனா மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள்
அவர் மீது வந்து கொலை முயற்சி முதற்கொண்டு பல்வேறு அவர்கள் செய்த பணிகள் எல்லாம் வந்து ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகிறது அங்கு புதிதாக வந்து இடைக்கால அரசு உருவாக்கி இருக்கிற இடைக்கால அரசால். அப்போ இந்த அதானி வந்து அவர்களோடு ஏற்கனவே ஏற்பாடு செய்து கொண்டது ஒப்பந்தம் சில சிக்கல்களை சந்திக்க கூடும் என்ற சூழலில் அதானிக்கு வந்து அவருக்கு பயன்பெறுவதற்காக வந்து ஒரு மாதிரி ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து இது போல உற்பத்தி ஆகக்கூடிய மின்சாரத்தை அங்க பங்களாதேஷுக்கு அனுப்ப முடியாவிட்டால் அவருக்கு வந்து நிச்சயமாக ஒரு பெரிய இழப்பை சந்திக்க கூடும். ஆதலால் வந்து இந்த உள்நாட்டில் இங்க இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு அதை விற்பனை செய்து கொள்ளலாம் என்ற தளர்வை கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்ற விமர்சனத்தை தான் அவர் வைக்கிறார். இது சம்பந்தமான ஒரு செய்தி கூட வந்திருக்கிறது அந்த சில முன்னணி பத்திரிகைகளில். அந்த ஊடக செய்திகளுக்கும் கூட அதைத்தான் வந்து விமர்சனமாக வைக்கிறார்கள். இந்த பங்களாதேஷில் இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல ஏற்பட்டிருக்க ஒரு தலைகீழாக ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் மாற்றத்திற்கு பின்னணியில் இது போல மாநிலத்திற்குள் இந்தியாவிற்குள்ளேயே அதானி அந்த உற்பத்தி செய்கிற அந்த ஜார்க்கண்டில் பிளான்டில் உற்பத்தி செய்கிற மின்சாரத்தை விநியோகம் செய்து வர்த்தகம் செய்து கொள்ளலாம் என்ற ஒரு தளர்வை கொடுத்திருக்கிறார்கள். இது அதானிக்காக ஏற்படுத்தப்பட்ட தளர்வு என்பதுதான் விமர்சனம். இதே போலதான் அதானி அவர்கள் ஏர்லைன் பிசினஸ், ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, விமான நிலையங்களை பராமரிப்பது இல்ல அந்த பணிகளுக்கெல்லாம் வந்து அவர் அதற்குள் நுழைந்த பொழுது எந்த ஒரு முன் அனுபவமும் இல்லாமல் அவருக்கு ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடைய கான்ட்ராக்டுகள் எல்லாம் வழங்கப்பட்டது. அவருக்கு கான்ட்ராக்டுகள் கொடுக்கப்படாத சூழல்ல வந்து இல்ல அவருக்கு போட்டியாளராக இருந்தவர்கள் ஏற்கனவே அந்த விமான நிலையங்களை நிர்வகித்துக் கொண்டிருந்த நிறுவனங்களுக்கு எதிராக ஒன்றிய அரசின் விசாரணை அமைப்புகளின் விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டது. அவர்கள் ரெய்டுக்கு உள்ளானார்கள். குறிப்பாக சில முன்னணி நிறுவனங்கள், ஜிஎம்ஆர் போன்ற நிறுவனங்கள்லாம் இது போன்ற வந்து ஒன்றிய அரசினுடைய விசாரணை அமைப்புகளான சிபிஇடியினுடைய ரெய்டுக்கு உள்ளானது. அதற்கப்புறம் வந்து அந்த நிறுவனங்கள் அவர்கள் வைத்திருந்த அந்த விமான நிலையங்களுடைய கான்ட்ராக்டுகளை அதானி வசம் ஒப்படைத்தார்கள் என்ற விமர்சனம் ஏற்கனவே உண்டு, குற்றச்சாட்டும் உண்டு. அப்பொழுதும் வந்து இதே போல அவருக்கு எந்த ஒரு முன்னனுபவமும் இல்லாமல் பல்வேறு முன்னணி விமான நிலையங்கள், நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய விமான நிலையங்கள் அவர் வசம் ஒப்படைக்கப்பட்டது, அவருக்கு எந்த முன்னனுபவமும் இல்லாமல். அதற்காக சில தளர்வுகள் எல்லாம் செய்யப்பட்டது. அந்த விமான நிலையங்கள் சம்பந்தமான தொழில் செய்வதற்கு அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியான்னு சொல்லுவாங்க இல்லையா, ஏற்கனவே என்னென்ன அனுபவம் இருந்தால் அவர்களுக்கு ஒரு பணியை வழங்க முடியும், டெண்டரில் அவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், பங்கு பெற முடியும், இல்ல அந்த தொழிலை வந்து அரசாங்கத்திடமிருந்து பெற்று செய்ய முடியும் என்ற விஷயங்கள், அந்த நிபந்தனைகளில் சில தளர்வுகள் கொண்டு வரப்பட்டது என்ற விமர்சனம் உண்டு, குற்றச்சாட்டும் உண்டு ஒன்றிய அரசின் மீது. அதே போலத்தான் அதன் பின்னணியில் தான் இன்றும் கூட பாத்தீங்கன்னா இந்த தளர்வு என்பது அதானிக்கு வந்து அந்த ஜார்க்கண்டில் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த மின்சாரம், அதானி நிறுவனத்தினுடைய மின்சாரம் வந்து பங்களாதேஷுக்கு வழங்குவது என்பது அந்த ஒரு நிறுவனத்திற்கு மட்டும்தான் அது பொருந்தும், அதுக்கு மட்டுமே சாத்தியம். அந்த ஆர்டர் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ஆர்டர் என்பது அந்த ஜார்க்கண்ட் நிறுவனத்தில் இருக்க அதானி நிறுவனம் வைத்திருக்கக்கூடிய அந்த பிளான்ட்டுக்கு மட்டுமானது அந்த ஒரு ஆர்டர். வேற எந்த மித்த நிறுவனங்களுக்கு எல்லாம் வந்து பிளாங்கெட்டாக கொடுக்கப்படவில்லை அதுல. சோ அதற்காக வந்து அவர் இன்று இருக்கக்கூடிய சூழலில், அங்க இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் அவருக்கு பாதகம் ஏற்படும் என்பதற்காக, ஒருவேளை அவரை பாதுகாப்பதற்காகத்தான் அந்த உற்பத்தியாகும் மின்சாரம் வந்து என்ன விற்காமல் வைக்க முடியாது. அதனால் வந்து அவர் அதை வந்து உள்நாட்டிலேயே மாநிலங்களுக்கு விற்பனை செய்தால் அவர் வந்து பெரிய நஷ்டமோ இல்ல வர்த்தக ரீதியாக சிக்கல்களை சந்திக்காமல் தப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்ற முறையில் தான் இந்த திருத்தம் செய்யப்பட்டிருக்கு என்ற விமர்சனத்தை ஜெயராம் ரமேஷ் வைத்திருக்கிறார். சில செய்திகள் கூட முன்னணி ஊடகங்கள்ல வந்திருக்கக்கூடிய செய்திகள் கூட அதே விமர்சனத்தை தான் கோடிட்டு காட்டிருக்கிறார்கள். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.